வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் எச்சரிக்கையையும் மீறி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் காலவரையற்ற வேலை நிறுத்தம். தலைமை செயலாளரின் எச்சரிக்கைக்கு போராட்டக்காரர்கள் யாரும் அஞ்சப்போவதில்லை எனவும் அறிவிப்பு. கோடநாடு விவகாரத்தை வைத்து அதிமுக ஆட்சியை கவிழ்க்க சிலர் முயற்சிப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாதது எனவும் திட்டவட்டம். சாலை பாதுகாப்பிற்கு போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜரானார் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை. ஜெயலலிதா மரணம் குறித்து நீதிபதியின் கேள்விக்கு விளக்கமளிக்கிறார். சென்னை காவல்துறை உதவி ஆணையர் முத்தழகு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதால் காவல்துறையினரிடையே பரபரப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் எச்சரிக்கையையும் மீறி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று தமிழகம் முழுவதும் காலவரையற்ற போராட்டத்தை துவக்கியுள்ளதால் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டால் சம்பளம், படிகள் கிடையாது என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது. அரசின் இந்த எச்சரிக்கையையும் மீறி திட்டமிட்டபடி இன்று தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் துவக்கியுள்ளனர். சென்னையில் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழிலகத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. நாளையும் நாளை மறுநாளும் வட்ட அளவில் மறியல் போராட்டமும் 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டமும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதியன்று அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உயர்மட்ட குழு சென்னையில் கூடி முடிவெடுக்க உள்ளது. இந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் அமைப்புகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஈடுபடுகின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தொடக்க பள்ளி ஆசிரியர் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் தமிழக அரசை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். அரசு பணியாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசுகையில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்று முதல் எங்களது ஜாக்டோ ஜியோ போராட்டம் தமிழகம் முழுவதும் ஓங்கி ஒலிக்கின்றது. எங்களது முக்கியமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றும் வரை எங்களது போராட்டம் என்பது தொடரும். நாளை முதல் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்களை முதல் முறையாக துவக்கியுள்ளோம். மாவட்ட ஒன்றிய தலைநகரின் மறியல் வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் மறியல் செய்து எங்களது போராட்டத்தை எதிர்ப்பை இந்த தமிழக அரசுக்கு உணர்த்துவோம். எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை நாங்கள் பணிகளை புறக்கணித்து போராடுவோம் என்பதை இந்த ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைமையில் கேட்டுக்கொள்கிறேன். கொடநாடு விவகாரத்தை வைத்து அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி நடைபெற்று வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளின் அந்த எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது எனவும் கூறினார். கொடநாடு விவகாரத்தை பொறுத்தவரை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து தினகரனும் சேர்த்து தான் எவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்க. அம்மாவுடைய அரசை கவிழ்த்துடணும், கட்சியை உடைச்சிடணும், கட்சி இல்லாமல் பண்ணிடணும். எந்த கொம்பன் நினைத்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்கு எத்தனை பிறகு வந்தாலும் அது முடியாத காரியம். அது ஒண்ணு. இன்றைக்கும் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு, புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அந்த இருபெரும் தலைவருடைய அந்த கனவு என்பது கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வளர்த்த அந்த இயக்கம்
எந்த நிலையிலும் உடையக்கூடாது. அது தொன்று தொட்டு ஆலமரம் போல எல்லோருக்கும் நிழல் தருகின்ற மரமாகவும், அதே நேரத்தில் 1000 காலத்து பயிராகவும் 1000 காலமும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய எண்ணம். அந்த எண்ணத்தை தாங்கி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கும்போது யார் நினைத்தாலும் சரி இந்த இயக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஓட்டுநர் உரிமம் பெறுவதை கடுமையாக்க வேண்டும் என்பதில் போக்குவரத்து துறை கவனமாக செயல்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சாலை பாதுகாப்பிற்காக 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விபத்து மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், ஓட்டுநர் உரிமம் பெற எழுத்து தேர்வு முறை கொண்டுவரப்பட வேண்டும் என்றும், ஓட்டுநர் உரிமம் பெறுவதை கடுமையாக்க வேண்டும் என்பதில் போக்குவரத்து துறை கவனமாக செயல்படும் எனவும் கூறினார். நம்முடைய நாட்டில் ஓட்டுநர் உரிமம் வழங்குவதை நம்ம இன்னும் அதை முழுமைப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு அனைத்து விதிமுறைகளையும் கொண்டு வந்து அவர்களுக்கு தேர்வு முறைகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சாலை விதிகளை முறையாக கடைபிடிப்பார்கள். அப்பொழுது முறையாக கடைபிடித்தால்தான் சாலை விபத்துகள் குறையும், உயிரிழப்புகள் குறையும் என்பதை எண்ணத்திலே கொண்டு போக்குவரத்து துறை அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. இப்பொழுது முதல் கட்டமாக 25% உயிரிழப்புகளை குறைத்திருக்கிறோம். வருகின்ற ஆண்டுகளில் இன்னும் அதை குறைத்து விபத்தில்லா மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். சாலை பாதுகாப்பிற்கு போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். போக்குவரத்து துறையை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கப்பட்டு இந்தியாவிற்கே தமிழகம் போக்குவரத்து துறையில் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக் கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் 1, 6, 9, 11 படிக்கின்ற மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே சாலை விதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு கொண்டு வருகிற பாடத்திட்டத்திலும் சாலை விதிகள் இணைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறையிலே சாலை விதிகளை பின்பற்றுவதற்கு போக்குவரத்து துறையோடு சேர்ந்து அந்த பணிகளை ஆசிரியர் மூலமாக கற்றுத்தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு நம்முடைய பொதுத் தேர்வுகள் நடைபெறுகிற இந்த நேரத்தில் தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தம் செய்வோம் என்று சொல்வது இந்த நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள், சிறந்த கல்வியை தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களை குருவாக நேசிக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களை பொறுத்தவரையிலும் இந்த போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டு பள்ளி நடைபெறுகிற, அதுவும் பொதுத் தேர்வு நடைபெறுகிற இந்த நேரத்தில் உதவிடல் வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசின் சார்பாக நான் வைக்கிறேன். ஜெயலலிதா மரணம் குறித்த வழக்கில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை இன்று ஆஜராகியுள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக பல்வேறு தரப்பினரை விசாரணை ஆணையம் விசாரித்து வருகிறது. மேலும் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த அப்போலோ மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. கடந்த 14ஆம் தேதி தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முன்பு ஆஜரானார். பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாமல் இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று முதன்முறையாக ஆஜரானார். இந்த பரபரப்பான சூழலில் மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை இன்று ஆஜரானார். அவரிடம் ஜெயலலிதா மரணம் குறித்து ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தி சாட்சியம் பதிவு செய்து வருகிறது. நீதிபதியின் கேள்விகளுக்கு அவர் விளக்கம் அளித்து வருகிறார். சென்னை அண்ணா நகரில் உள்ள காவல்துறை உதவி ஆணையர் முத்தழகு வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆவடி பெட்டாலியன் துணை கண்காணிப்பாளராக இருப்பவர் முத்தழகு. இவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தேனாம்பேட்டையில் உதவி ஆணையராக இருந்தார். அப்போது ஆட்கடத்தல் வழக்கில் 4 பேரை தேனாம்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தனர். ஆனால் கடத்தல் கும்பலின் தலைவன் சிக்காத நிலையில்
அந்த கும்பலை சேர்ந்த ஒருவரும் அப்போதைய காவல் உதவி ஆணையராக இருந்த முத்தழகும் போனில் பேசிய ஆடியோ வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவியது. அதில் முத்தழகு 5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கேட்டது பதிவாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து அவர் மீது ஏராளமான லஞ்ச புகார்கள் குவிந்தன. பின்னர் தேனாம்பேட்டையிலிருந்து கன்னியாகுமரிக்கு மாற்றப்பட்ட அவர் தற்போது ஆவடி பட்டாலியனில் உள்ளார். இந்த நிலையில் இன்று காலை சென்னை அண்ணாநகரில் உள்ள முத்தழகின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது முத்தழகு தனது வீட்டில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முத்தழகிற்கு சொந்தமான சொத்துக்கள், பத்திரங்கள், நகைகள், ஆவணங்களை காவல்துறையினர் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விரைவில் சோதனை முடிந்து லஞ்ச விவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலுக்கு வரப்போவதில்லை என நடிகர் அஜித்தின் தெளிவான முடிவை பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்றுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களை தவிர யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்றும் குறிப்பிட்டார். அந்த அறிக்கையை பிரமாதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கை வரவேற்கிற தனது நிலைப்பாட்டை மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாம அப்படியா இப்படியா வருவேனா வரமாட்டேனா தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த ஒரு சந்தேகம் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருப்பது பாராட்டுக்குரியது. ஆனா தனது ரசிகர்கள் ஒரு இயக்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் அது அவர் எந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியுமா முடியாதுன்றது நான் அவரோட கருத்துக்கு விட்டுவிடுகிறேன். ஆனா என்னை பொறுத்த மட்டும் படிக்கும் மாணவர்களை தவிர படித்த இளைஞர்கள் எல்லோரும் சமூக அக்கறையோடு அரசியலில் ஈடுபடுவது தவறல்ல. அப்படித்தான் அந்த இளைஞர்கள் எங்கள் கட்சியோடு இணைந்தார்கள். வந்து இணைவதற்கு ஏற்பாடு செய்ததும் அந்த ரசிகர் மன்றத்தில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் 2ஆம் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைக்க உள்ளார். இந்த விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இதன் 2வது ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முப்படை அதிகாரிகள் அணிவகுப்பு மரியாதை செலுத்தும் ஒத்திகையிலும் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி ஒத்திகையிலும் ஈடுபட்டனர். ஐயா வைகுண்ட சுவாமியின் அவதார தினமான மார்ச் 4ஆம் தேதியை வரையறுக்கப்பட்ட விடுமுறையாக அறிவிக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐயா வைகுண்ட சாமியின் அவதார தினம் மார்ச் 4ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறையாக விடப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் வரையறுக்கப்பட்ட விடுமுறையாக தமிழகம் முழுவதும் அறிவிக்க வேண்டுமென மகாகுரு பால பிரஜாபதி அடிகளார் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூரில் மது போதையில் தாயையும் அண்ணியையும் தவறாக பேசிய தம்பியை மது பாட்டிலால் குத்தி கொன்ற அண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் செல்லம் நகரை சேர்ந்தவர் தர்மராஜ், காமாட்சி தம்பதியினர். இவர்களுக்கு பிரகாஷ், விக்னேஷ் என 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவரும் கட்டிட வேலை செய்து வருகின்றனர். பிரகாஷுக்கு திருமணமான நிலையில் அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். கடந்த 1 வார காலமாக தம்பி விக்னேஷை காணவில்லை என காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் பேரில் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் சின்னக்கரையோடையில் கழுத்தில் பலத்த காயங்களுடன் சடலம் ஒன்று கிடப்பதை கண்டறிந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தாயையும் அண்ணியையும் தவறாக பேசிய தம்பி விக்னேஷை அண்ணன் பிரகாஷ் மது பாட்டிலால் குத்தி கொலை செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி வெங்கடாச்சலபதி கோவிலில் 40 அடி உயரமுள்ள புதிய கொடிமரம் சிறப்பு பூஜைகளுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி கடற்கரையோரம் அமைந்துள்ள விவேகானந்தா கேந்திரா வளாகத்தில் 5.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 22.5 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான முறையில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் கட்டப்பட்டுள்ளது. இங்கு திருப்பதி ஏழுமலையான் சன்னதி, பத்மாவதி தாயார், ஆண்டாள் அம்பாள், கருடாழ்வார் சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சீனிவாச திருக்கல்யாண மண்டபம், தியான மண்டபம், அன்னதான கூடம் உட்பட பல்வேறு மண்டபங்களும் கட்டப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் வருகிற 27ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கோவில் வளாகத்தில் 40 அடி உயரமுள்ள புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடிமர பீடத்தில் நவதானியங்கள், தங்கம் உள்ளிட்டவை வைக்கப்பட்டு ராட்சத கிரேன் உதவியுடன் கொடிமரம் நிறுவப்பட்டது.
ஆத்தூர் அருகே நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நாக்கியம்பட்டி ஊராட்சியில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்று வருகிறது. இதில் 750 காளைகள், 600 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். விழாவை மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். 10 மாவட்டங்களிலிருந்து மாடுகள் பங்கேற்றுள்ளன. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு களித்து வருகின்றனர். ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீநகரில் உள்ள பிரசித்தி பெற்ற டால் ஏரியை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. காஷ்மீரில் தற்போது குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. குளிருடன் பனிப்பொழிவும் காணப்படுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். இதனிடையில் பிரசித்தி பெற்ற டால் ஏரியை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றன. ஏரியை சுற்றி பூங்கா அமைக்கவும் நடைபாதை ஏற்படுத்தும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வந்தது. இதனால் ஏரியில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் துப்புரவு தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பதி சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பக்தர்களின் டெம்போ வேன் தீப்பிடித்து எரிந்ததில் 15 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நெல்லை மாவட்டம் தாழையூத்து பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருப்பதி சென்றுவிட்டு டெம்போ வேனில் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே டெம்போ வந்தபோது என்ஜின் பகுதியிலிருந்து புகை வருவதை கண்ட ஓட்டுநர் அனைவரையும் இறங்கும்படி கேட்டுக்கொண்டார். உடனடியாக அனைவரும் இறங்கிய போது தீ மளமளவென எரிந்து டெம்போ முழுவதும் பரவியது. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் 15 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முருகன் சிகிச்சை என்ற பெயரில் துன்புறுத்தாமல் இருக்க உரிய உத்தரவுகள் வழங்க கோரி ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள முருகன் தமிழக ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் 28 வருடங்களாக தனிமை சிறையில் வாடும் தன்னையும் தனது மனைவி நளினியையும் விடுதலை செய்ய தமிழக அரசு பரிந்துரை செய்து 5 மாதங்களாகியும் அது குறித்து எந்தவிதமான பதிலும் இல்லை என்று கூறியுள்ளார். மன உளைச்சல் காரணமாக 20 மாதங்களுக்கு முன்பு ஜீவ சமாதி அடைய அனுமதி வேண்டி பிரதமர், முதல்வர் ஆகியோருக்கு மனுக்கள் அனுப்பியும் இதுவரை பதில் எதுவும் தரப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் வாழக்கூடாது என ஆசைப்படுபவர்களின் ஆசையை நிறைவேற்றவும் கடந்த 19ஆம் தேதி முதல் ஆகாரத்தினை நிறுத்தியுள்ளதால் சிகிச்சை என்ற பெயரில் துன்புறுத்தாமல் இருக்க உரிய உத்தரவுகள் வழங்க கோரி ஆளுநருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொடைக்கானல் குடியிருப்பு பகுதிகளையொட்டியுள்ள வனப்பகுதிகளில் காட்டுத்தீ பரவியதால் உயர் ரக மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழனி சாலையில் உள்ள பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதனிடையே சிட்டி வியூ பகுதியில் உள்ள வனப்பகுதி மற்றும் சர்வே நம்பர் ஆகிய பகுதிகளிலும் திடீரென தீப்பற்றியது. இதனால் பல ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள உயரக மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. அவ்வப்போது தீ விபத்து ஏற்படுவதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். குடியிருப்பு பகுதிகளில் திடீர் தீ விபத்து ஏற்படுவது குறித்து வனத்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடுக்கம் வனப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் காட்டு தீப்பற்றி எரிந்து வருகிறது. காட்டுத்தீயால் விலையுயர்ந்த மரங்களும் அரிய வகை மூலிகைகளும் எரிந்து சாம்பலாகி வருகின்றன. அது மட்டுமின்றி வனவிலங்குகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் தீயை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.